பயிர்க்கடன் 100% தள்ளுபடி விஜயின் அறிவிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அதாவது தேர்தலுக்கு முன்பு தவிக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு கீழ் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி எனவும் 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தலில் தவிக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டது. கட்சியின் தலைவர் விஜயும் முதல்வராக பொறுப்பேற்றார். அப்போது பயிர்க்கடன் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் விவசாயிகளுக்கு 50,000 வரை மட்டுமே தள்ளுபடி என கூறியது விவசாயிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனை ஏற்க மறுத்து பல விவசாய சங்கங்கள் தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் பல விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு தவிக சொன்னது ஒன்று, தேர்தலுக்கு பின் வெற்றி பெற்று தவிக அரசு செய்தது ஒன்று என விவசாயிகள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்நிலையில்தான் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி என முதலமைச்சர் விஜய் தற்போது அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு 50,000 வரையிலான பயிர்க்கடன் மட்டுமே 100% தள்ளுபடி என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 75,000க்கும் மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் எனவும், அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 வரையும் குறைந்தபட்சமாக 35,000 வரையும் பயிர்க்கடன் தள்ளுபடி என முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் இந்த உத்தரவால் ஒட்டுமொத்த விவசாயிகளின் ரூபாய் 5,932.23 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளது.